பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் அநேக சத்தியங்கள் இருக்கிறது. 2 நாளாகமத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு பேசி வருகிறேன். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனை குறித்து, கீர்த்தியை குறித்து, அவன் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டாள் அவள் தேசத்தில். அப்படி கேள்விப்பட்டதுனால மிகுந்த பரிவாரங்களை எடுத்துக்கொண்டு, அநேக பரிசு பொருட்களை ராஜாவுக்கு கொடுக்கிறக்காக எடுத்துக்கொண்டு, ஒட்டகத்தில் சுமக்கத்தக்க அளவிற்கு அவள் எடுத்துக்கொண்டு ராஜாவிடத்தில் வந்தாள். வந்தபோது அவன் ஞானத்தை பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்தா ஆச்சரியம் வந்துருச்சு. ஆனால் அவளும் சில காரியங்களை இங்கே பார்த்தவொன்னே ஆசைப்பட்டு கேட்டாள். ராஜாவாகிய சாலமோன் அவள் கேட்ட எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தானாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன கொடுக்கலை? தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் இந்நாள் வரை தாங்கி இருக்கிறார், ஏந்தி இருக்கிறார், தப்பி வைத்திருக்கிறார், நம்மை சுமந்திருக்கிறார். இதுவரை செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தா நம்மளால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆனால் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஐயா நீர் எனக்கு ஜீவனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியில் இருந்த நாட்களெல்லாம் நம்மை குறித்து அவர் என்ன கேள்விப்பட வேண்டும்? அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர், அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறார். அந்த பிள்ளைகள் தகப்பன் செய்த காரியத்தை என்னென்ன செய்திருக்கிறோம் அவர் கேள்விப்படணும். இந்த நாளிலும் நாம் ஒரு நாள் அந்த தேசத்துக்கு போக போகிறோம். எது? நம்முடைய குடியிருப்பாகிய பரலோகத்துக்கு. அதில் உண்டு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை நாம் போய் பார்க்கும்போது, ஐயா ஆண்டவர் நம்ம அதுக்குள்ளே அனுமதிக்கிறதுக்கு நம்ம தகுதிப்படணும். இந்த நாளிலே தயவு செய்து உங்களுடைய புஸ்தகத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும். சாலோமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. சாலோமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலோமின் சங்கையின் ராஜா சாமி வாருமே. சீக்கிரம் வருவே என்றுரைத்து போன செல்வகுமாரனே. சீக்கிரம் வருவே என்றுரைத்து போன செல்வகுமாரனே. இந்த சீயோனில் மாதுகள் தேடி நெல்லின செய்தி கேளுமே. இந்த சீயோனில் மாதுகள் தேடி நெல்லின செய்தி கேளோ. சாலோமின் சங்கையின் ராஜா சாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட தகுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட தகுதி வாருமே.
நாடி தேடுதே. நங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. இந்த நானிலத்தில் உள்ள யூத ஜாதிகள் தேடி பாடுதே. இந்த நானிலத்தில் உள்ள யூத ஜாதி உம்மை தேடி பாடுதே. சாலோமின் ராஜா நங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீது ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீது ஆளுகை செய்திட சடுதி வாருமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. திரும்ப வாசிக்க சொல்லிட்டா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். நல்ல கவனிங்க, அவன் விடுகதையினாலே சோதிக்க வந்தா அவன் ஞானத்தை. ஏன்னா அவனுக்கு கிடைச்ச ஞானம் எங்கேருந்து கிடைச்சு? பரத்திலிருந்து. ஏன்னா 2 வித ஞானம் உண்டு. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது லௌகீக சம்பந்தமான ஞானம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பூமியில் கிடைக்கிற ஞானம் ஒன்றுக்கு உதவாது. என கண்பார்களே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது எப்படிப்பட்டது? சுத்தமுள்ளது, இணக்கமுள்ளது, பட்சபாதம் இல்லாதது. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா இருக்கும், பின்பு சமாதானம், அடுத்தவள சமாதானம், சாந்தம், இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அந்த ஞானத்தை யார் பெற்றா? சாலமோன் பெற்றான். அதனால தான் அவனுடைய ஞானத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டான். ஏன்னா அவனுடைய ஞானத்துக்கு எடுத்துக்காட்டு 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அடிக்கடி கேட்ட ஒரு கதை. பள்ளிக்கூடத்தில் கூட நீதி கதையாக கேட்டிருப்பீங்க. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வர்றாங்க. அப்ப யார் ராஜாவா இருக்கா? சாலமோன் ராஜாவா இருக்கிறார். அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி ராஜாவை பார்த்து சொன்னா, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒன்னா தான் குடியிருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வேறு ஒருவர் அங்க கிடையாது. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால். ஐயா, ஒருத்தரை பத வச்சுதான் பாட்டு எழுதினார். புரண்டு படுக்காதே புத்தி கெட்டு போகாதேன்னார். புரண்டு படுக்கும் போது பிள்ளை இருக்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு தூக்கம். ஏற்கனவே சொன்ன கனநித்திரை நாவியை குறித்து உங்களுக்கு பேசியிருக்கேன். ஏசாயா 29:10 வாசித்தோம். கனநித்திரை நாயி மனுஷனிடத்தில் வந்துடக்கூடாது. பிள்ளை ஒருத்தருக்கு அது கூட நினைப்பில்லை. யாருமே எதை மறக்க மாட்டா? பிள்ளைய மறக்க மாட்டா. அதனால தான் ஏசாயா எழுதும்போது எழுதி வச்சான், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோன்னு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏன்னா எப்ப கையை திருப்பினாலும் நம்ம அவர் கண்ணுக்கு நேரம் இருக்கிறோம். அத்தனை பெரிய வாக்கியம் நமக்கு. ஏன்னா நம்ம அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லை. அநேக நேரம் பாடுறோம், என்னெல்லாமோ பாடுறோம். தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கனிவோடு நடத்தி வந்தீரே.
என்ன தபம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே கருவிலே உருவான நாள் முதலா கடி போல காத்து வந்தீரே. என்ன தபம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே ஒரு நாள் முதலாய் கடி போல காத்து வந்தீரே. ரட்சித்திர கிருபையா காத்திர தயவினா, ரட்சித்திர கிருபையா காத்திர தயவினா, விண்ணீர ரத்தத்தா தூக்கி விரக்கத்தா. ரட்சித்திர கிருபையா காத்திர தயவினா, ரத்தத்தா தூக்கி நிறக்கத்தான். அன்பு தெய்வீக அன்பு, அன்பு தெய்வீக அன்பு. ஐயா என்ன சொல்லி பாடுவேன், ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா. கருவிலே கருவிலே உருவான நாள் முதலாய் மணி போல காத்து வந்தீரே. என்ன தபம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்னாசை நாயகா இனிய மணவாழா, என்னாசை நாயகா இனிய மணவாழா, எப்போது உன்முகத்தை நேரில் பார்ப்பேனோ, எப்போது உன்முகத்தை நேரில் பார்ப்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, சொல்லுங்க ஏக்கமே என் எண்ணமே, ஐயா இல்லம் நோக்கி தொடருவேன். ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா. நல்லா கவனிங்க. தாய் பெத்தவ புரண்டு வெடுத்து புத்தி கெட்டு போய் என்னஞ்சிட்டா, பிள்ளைய கொண்டு விட்டா. கொண்டு விட்டது மட்டுமில்லை, இன்னொரு தப்புண்ணா, பாதி ராத்திரியில் எந்திரிச்சு செத்த பிள்ளைய தூக்கி அவ மார்பில் போட்டுட்டு இவ என்ன செஞ்சிட்டா, அந்த உயிரோடு இருக்க பிள்ளைய தூக்கி இங்கே போட்டுக்கிட்டா. விடிஞ்சு எந்திரிச்சு அந்த பெண் பார்த்த போது அவளுக்கு தெரிஞ்சு, ஏன்னா பெத்தவளுக்கு பிள்ளைய பத்தின அருமை தெரியும். அதனாலதான் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, தானாடா விட்டாலும் என்ன செய்யும், தன் சதையாடுங்கிறாங்க. ஏன்னா ரத்த சம்பந்த பாசம். ஏன்னா தாய்க்கு தன் பிள்ளையை மறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ஆண்டவரை நம்ம தாய்க்கு ஒப்பிட்டு பாடுறோம். என்ன பாடுறோம்? கருவறையில் சுமந்ததை பார்த்தா உன்னை அப்பான்னு சொல்லணும், தோள் மேல சுமப்பதை பார்த்தா
உன்னை அப்பான்னு சொல்லணும். கருவறையில் சுமந்தத பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லணும். தோள் மேல சுமப்பத பார்த்தா உன்னை அப்பான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவது கேட்டுவது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். அம்மான்னு கூப்பிடுவே உன்னை அப்பான்னு கூப்பிடுவே. அம்மான்னு கூப்பிடுவே உன்னை அப்பான்னு கூப்பிடுவே. அப்பான்னு எங்க அப்பான்னு எங்க அப்பான்னு கூப்பிடுதான் ஆசை. அப்பான்னு சொல்லவா உன்னை அம்மான்னு கூப்பிடுதான் ஆசை. உன்னை அம்மான்னு சொல்லவா. இன்னொரு பக்தன் பாடினான் தாயை தகப்பனை குறித்து. தாயும் தகப்பனும் நீயே கல்வி தந்து தம்பு கூற்று நீயே. தாயும் தகப்பனும் நீயே கல்வி தந்து தம்பு கூற்று நீயே. நோய் தவிர் வைத்தியன் நீயே. நோய் தவிர் வைத்தியன் நீயே. என்னை நோய்கள் பண்ணாமல் காப்பாயே. உள்ளத்தில் கொண்ட எம்பரமா எனக்குள்ளருள் வெள்ளத்தை ஈவாய். கள்ளமில்லாத என் மனத்தால் கள்ளமில்லாத என் மனத்தால் உன்னை காலையும் மாலையும் தொழுவே. உள்ளத்தில் எங்கள் உள்ளத்தில் ஐயா உள்ளத்தில் கொண்ட எம்பரமா எனக்குள்ளருள் வெள்ளத்தை ஈவாய். இப்படி பாடிக்கிட்டே போகலாம். பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் பாடுறோம். எனக்கு அன்பானவளே, ஒரு தாய் செய்யக்கூடாத காரியம் ஒருத்தி செஞ்சுட்டா. ஆனால் இதில் நீதி சொல்லணும். ஏன்னா 2 பேரும் ஒரே ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க. இவங்க 2 பேரை தவிர அந்த வீட்டில் யாருமே இல்லை. இவ செஞ்சது அவளுக்கு தெரியாது. ஏன்னா நல்ல தூக்கத்தில். இவ செஞ்சது அவளுக்கே அவள் செஞ்சது தெரியாது. அப்புறம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதனால 2 பேரும் ராஜாவிடத்தில் வந்து நிற்கிறாங்க. அவள் சொல்கிறா, நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் தான் குடியிருக்கோம். நான் குழந்தை பெற்று 3ஆவது நாள் இவளை என்ன செஞ்சா? ஆம்பளை பிள்ளை பெற்றா. ஆனால் இப்போ நடந்தது என்ன? ஐயா அவள் பிள்ளை செத்து போச்சு. இவளுக்கு தெரியாது, புரண்டு படுத்தது. இப்போ 2 பேரும் வந்து ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பிள்ளைக்கு பேச தெரியுமா? ஆண்டவர் மட்டும் அப்படி கொடுத்துருந்தானா அப்பா அம்மா கடைக்கு கொண்டு போவானா? அப்பனுடைய யோக்கியதை பூரா வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்லிடும். அதனால தான் அப்பா பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூக்கிட்டு போவான். அதுக்கப்புறம் நீர் நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏன்னா இவர் அங்கே போகும்போது யார்கிட்ட பேசுகிறார் என்ன பேசுகிறார் எல்லாத்தையும் வந்து பிள்ளை சொல்லிடும். ஏன்னா சின்ன குழந்தைக்கு என்ன தெரியாது? எதுவுமே கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்கிற பருவம் அந்த சின்ன பருவம். அதனால தான் சினிமாக்காரன் கூட பாடினா, சின்ன குழந்தை வடிவினிலே தெய்வம் வந்து சிரிக்குதம்மானா. இன்னொரு கண்ணதாசன் பாடினா, பிள்ளைக்கு தந்தை ஒருவன் தம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோன்னா. தாயாரை தந்தை மறந்தாலும் தன்னை தான் என்று சொல்லாத போதும் ஏன் என்று கேட்காமல் வருவார் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்னா. எனக்கு அன்பான இறைவனை நம்ம எந்த ரூபத்திலையும் வைக்கலாம். தாயா தகப்பனா ஏன் அவர் அதுக்கு மேலே ஒரு படி கூட வைக்கலாம். இப்போ 2 பேரும் வந்திருக்காங்க, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஒருத்தி சொல்கிறா, ஐயா இது ஏன் பிள்ளை. இன்னொருத்தி சொல்கிறா, இது ஏன் பிள்ளை. ராஜா என்ன செய்வார்? எப்படி நீதி சொல்லுவார்? இவங்க உண்மையை சொல்லலை, அந்த பிள்ளையும் பேசாது. எப்படி நீதி செய்கிறது? அதுதாங்க தேவன் அருளின ஞானம். அவனுக்கு இருந்த ஞானம் என்ன தெரியுமா? இப்போ உண்மையான தாயை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனே டிஎன்ஏ எடுக்கிறதா? இப்போ இருந்தால் டிஎன்ஏ கொண்டு போயிருப்பான்.
உடனே ஒரு முடி எடுத்து ஒரு டிஎன்ஏ எடுத்தா அந்த அவம்பிள்ள தீர்ப்பு சொல்கிறதுக்கு. அன்னைக்கு அந்த கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கண்டுபிடிப்புகளை வளர்ந்த மாதிரி, நம்ம அறிவு வளர்ந்த மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் நாமளும் கெட்டு போய் கிடக்கிறோம். அன்னைக்கு கண்டுபிடிப்புகள் இல்லை, வியாதியும் இல்லை. எத்தனை பெண்களை பாருங்கள், 12 குழந்தை வைத்தவங்க தண்ணி தூக்குவாங்க. இப்போ 2 பிள்ளை என்ன, ஒரு பிள்ளை பிறகு தண்ணி தூக்க மாட்டாங்க. நாம் முன்னேறிட்டோங்கிறோம். என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன், we are going backward, not forward. The civilization, the name of civilization, we are going backward. நாகரீகங்க பிறகு நம்ம என்ன செய்யணும், பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீதி செய்கிற எந்த வழியுமே கிடையாது. அதில் ஒரு சாலமோன் ஒரு நீதி செய்தான். என்ன செய்தான்? இவன் சொல்கிறா, நீயோ அவள் பிள்ளை செத்தது, உயிரோடு இருக்க பிள்ளை என் பிள்ளைங்கிற. இவளோ இல்லை அவள் பிள்ளை செத்தது, என் பிள்ளை உயிரோடு இருக்குங்கிறா. நீதி எப்படி செய்கிறது? சாலமோன் ஒரு காரியத்தை சொன்னான், வாசிங்க பார்க்கலாம். தனக்கு இருக்கிற அந்த ஞானத்தை, தேவனிடத்தில் பெற்ற ஞானத்தை வைத்து ஒரு தீர்ப்பு சொன்னான். ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை ரெண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுனா. உடனே ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சொன்னா? மன்னா மன்னா வேண்டாம், மன்னா வேண்டாம். ஏன் உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லணுமா? அவள் பிள்ளையா கூட இருக்கட்டும், அந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம். ஆனால் பொய்யான தாய் சொன்னாள், கொண்டு போடுங்க, இதுதான் நல்லது, ஆளுக்கு பாதியாக கொடுத்துருங்கண்ணா. மன்னனுக்கு விளங்கிருச்சு உண்மை எது பொய் எதுன்னு விளங்கிருச்சு. எனக்கு கண்பாவில் சில நேரம் பார்க்கும்போது எல்லாம் ஒன்றாத்தான் தெரியும். தண்ணீரை பார்க்குறீங்க, எங்கே போய் பாருங்கள் ஒரே நிறமாக தான் இருக்கும். ஆனால் கிணத்து தண்ணி இனிக்கும், கடல் தண்ணி கரிக்கும். நிறத்தில் எப்படி தான் இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். காக்கையோடு 2 குயிலும் சேர்ந்து வளர்ந்தா காக்கா எது குயில் எது கண்டுபிடிக்க முடியுமா? நீதி செய்கிறது கஷ்டமான காரியம். அதில் சாலமோன் சொன்னான், பிளந்து கொடுன உடனே உண்மையான தாய் சொன்னா, ஐயா உயிரோடு இருக்க பிள்ளையை கொல்லணுமா? அவள் பிள்ளையா கூட இருந்துட்டு போகுது, அதை கொல்ல வேண்டாம்னா. இவ கொன்று விடனா. சாலமோனுக்கு விளங்கிருச்சு. என்ன விளங்கிருச்சு? இவள் தான் உண்மை தாய் என்று சொல்லி அந்த பிள்ளையை கொடுத்தானாம். இந்த நீதியை சேவாவின் ராஜஸ்திரி தன் தேசத்திலிருந்து கேள்விப்பட்டிருப்பான். ஏன்னா இது சாதாரண கதையில், நீதி கதை. நாம் புஸ்தகத்திலோட படிச்சிருப்போம். ஏன், நான் படிக்கும்போதே மனம் திரும்பிய மைந்தன்னு ஒரு புஸ்தகத்தில் இருந்து இளையகுமாரனை பற்றி கதை. நீதி கதையில் இது ஒன்று. இந்த ஞானத்தை சேவாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்ட உடனே அவள் புறப்பட்டு விடுகதையினால் அவனை சோதிச்சா. இப்போ வாசிங்க 3ஆம் வசனத்தை, முடிய போகிற நேரம். திரும்பி 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை மிக அழகாக. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் அவளுக்கு விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. அவ்வளவு ஞானத்தை பெற்ற சாலமோன். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் போதும். ஏன்னா அவள் சகல ஞானத்தையும் அவள் பார்க்கிறாள். பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். இன்னைக்கு சொல்லுவேன், அப்படி ஆச்சரியப்பட்டவள் சில காரியங்களை அவளும் ஆசைப்பட்டு கேட்டான். ஏன்னா அவள் கொண்டு வந்தோட அங்கே இன்னும் அதிகமான பொருட்கள் இருந்துச்சு, அதில் ஆசைப்பட்டு கேட்டான். அவளுக்கு அவன் கொடுத்தான். அவள் வாங்கி கொண்டு தன் தேசத்துக்கு போனான். இந்த பூமியில் வரும்போது உனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு துணி கூட இல்லாமல் வந்தோம். இப்போ என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் ராஜா என்ன செஞ்சுருக்கார்? கொடுத்துருக்கிறாரே. நம்ம ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், கல்வியை கொடுத்தார், நல்ல சரீரத்தை சுகத்தை கொடுத்தார். இன்னும் என்னையா கொடுக்கணும்? நாம் போகும்போது ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்கிறது? நமக்கு ஒரு தேசம் உண்டு. அந்த தேசம் எது? நம்முடைய குடியிருப்பு பரலோகம். அந்த தேசத்துக்கு போகும்போது நாம் எங்கே போய் நிற்கணும்? அந்த ராஜாட்ட போய் நிற்கணும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்த ஆண்டவரிடத்தில் கேட்போம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களை, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா?
இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு 5000 செலவச்சாந்து அந்த ப்ரோக்ராம் வருது. ரெக்கார்டிங் எடுக்கணும், தொலைக்காட்சிகளுக்கு பணம் கட்டணும், ஏன்னா அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டியோடு கட்டணும், இல்லாட்டா வராது. ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் செலுத்தி ஆகணும். 30 நாளைக்கு 30 பேர் எழுமணும், அதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் எப்போ எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். தொலைக்காட்சிக்கு உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம், ஏன் பார்வையற்றோருக்கு நல்ல ஊன்றுகோல் கொடுக்க, உடை கொடுக்க. எத்தனை பேருக்கு நல்ல சட்டை கூட இல்லாமல் இருக்கும். ஒருவேளை ஐயா நான் 10 வேஷ்டி எடுத்து அனுப்பட்டா, வேஷ்டி எல்லாருக்கும் கட்ட தர்றதில்லை, கையில் எடுத்து அனுப்புங்க. ஏன் இல்லாட்டி பேண்ட் சட்டை எடுத்து அனுப்புங்க, பேண்ட் துணியாக எடுத்து அனுப்புங்க, தச்சுக்கிற சொல்கிறேன். ஏன் எத்தனையோ பெண்களுக்கு நல்ல புடவை இல்லாமல் இருக்கிறான், கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் போகும்போது மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்பேன் குடும்பத்துக்கு. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வேன் வாடகை தான் எடுக்கிறோம். ஆண்டவர் ஒரு வேனை தரணும், ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எப்படியா தொடர்பு கொள்ள? இது 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க தயவுசெய்து. அதுக்குன்னு ஒரு தனி நம்பர் இருக்குது, 7413005091 இந்தியன் பேங்கில் இருக்குது. அது வழியாக அனுப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான காரியங்களை உங்களை செய்வதற்கு உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபணுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே சேவாவின் ராஜஸ்திரி கேட்டது ஒரு சாதாரண அரசன் கொடுத்தான் என்றால், ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு யார் யாருக்கு குழந்தை இல்லையோ கருவுறும்படி கர்த்தர் உதவி செய்யும். ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு கர்ப்பம் செத்த பின்பு உதவி செய்த தேவன், அன்னாள் மலடி என்ற பின் அவளுக்கு இரக்கம் செய்த தேவன், மனோவாவின் குடும்பத்தில் மலடியாய் இருந்த அவளுக்கு சிம்சோனை கொடுத்த தேவன், மலடியாய் இருந்த ரெபேக்காளுக்கு 2 பிள்ளையை கற்பத்தில் கொடுத்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறேன். எந்தெந்த குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் வியாதியின் கொடுமையினால பிறரிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ள முடியாமல் சோர்ந்து இருக்காங்களோ, ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.